குருபியோ நமக. பெரியவா சொன்ன எளிய வழிபாட்டு முறைகள். கிராமத்தில் முகாம். விவசாய கூலி வேலை செய்யும் ஒரு பெண்மணி தரிசனத்திற்கு வந்தாள். பெரியவா எதிரில் கையை கூப்பிக்கொண்டு நின்றாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. என்ன வேலை பண்ணுற? வயல் வேலைக்கு போகிறேன் சாமி. 6 பசங்க. மாமியா என்கிட்ட இருக்குது. காலையில் சோறாக்கி வச்சுட்டு போயிடுவேன். இருட்டினப்புறம்தான் வீட்டுக்கு வருவேன். நான் எப்படி சாமியை கும்பிடுறது? கோயிலுக்கு போகிறது, உடம்பும் களைச்சி போகிறது. சாமி கும்பிடவே நேரம் இல்லை சாமி. பெரியவா திருக்கண்கள் கருணையால் நிரம்பி இருந்தன. சாமி கும்பிடணும்னு நினைக்கிறியே, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி தான். காலையில் சூரிய உதயம் ஆனவுடன் கிழக்கே சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு. சாயங்காலம் விளக்கு வச்சவுடன் மேற்கு திக்கு பார்த்து ஒரு கும்பிடு போடு. நீ கர்ம யோகி. ஒரு வினாடி நேரம் தெய்வத்தை நினைத்தாலே போரும். சகல புண்ணியமும் கிடைச்சிடும். பெண்மணி கண்களை துடைத்து கொண்டாள். சூரியனை கும்பிடு, சகல புண்ணியமும் கிடைச்சிடும். என்ன ஆறுதல், என்ன கருணை! ஒரு முறை அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்மணி ஒருவர் பெரியவா தரிசனத்திற்கு வந்தார். இந்நாளைய பெண்மணியாக இருந்தாலும் உள்ளூர பக்தி இருந்தது. சமய சடங்குகளையும் மந்திர தோத்திரங்களையும் முறையாக பெற்றுக்கொண்டு அனுஷ்டிக்க முடியவில்லையே என்ற தாபம் இருந்தது. மனமுருக பெரியவாளிடம் பிரார்த்தித்து கொண்டார். நான் வேலைக்கு போகிறவ, எனக்கு ஓய்வு நேரம் குறைவு, அத்துடன் மடி ஆசாரம் என்றெல்லாம் கண்டிப்புடன் இருக்க முடியாது. நீளமான சோஸ்திரங்கள் பாராயணம் செய்யவும் இயலாது. அதனால் ஏதாவது சுலபமான மந்திர ஜபம் செய்ய வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது. பெரியவா அனுகிரகம் பண்ணணும். உடனே கருணாமூர்த்தியான பெரியவா அந்த பெண்மணியின் உள்ளுணர்வையும் ஸ்ரத்தையையும் புரிந்து கொண்டு சொல்லு என்றார்கள். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உபதேசம் பெற்ற மங்கையர்க்கரசி மனம் மகிழ்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார். ஆசார அனுஷ்டானம் இல்லாத உனக்கெல்லாம் மந்திர உபதேசம் என்ன வேண்டியிருக்கு என்ற கடிய சொற்களை எதிர்பார்த்து வந்தவருக்கு கனிவான உபதேசம் நெகிழ்ச்சியை தந்தது. ஆனால் இந்த மந்திரம் அந்த பெண்ணுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல, நம் அத்தனை பேருக்கும் தான்.